உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கங்க. நீங்க உட்காருங்க சம்பந்தி. உட்கார். நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன விஷயம்? எங்க பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் பண்ணியிருக்கு. அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். ஓஹோ, உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்றீங்களா? இந்த பழக்கமெல்லாம் உங்க வீட்ல இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ண உங்க பையன் எங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டான்ல, அந்த மாதிரி உங்க பொண்ணு யாராவது பணக்கார மாப்பிளைய பார்த்து உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேக்குறாங்க. ஏதோ சின்ன பசங்க ஆசைப்பட்டு செஞ்சிட்டாங்க. நம்ம தான் பெரியவங்க, மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கணும். எதையும் மனசுல வச்சுக்காம கல்யாணத்துக்கு வாங்க. இந்த மாதிரி நல்ல காரியத்துல நீங்கெல்லாம் வந்து வாழ்த்துனா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் முறையாதான் செய்யறீங்க, சந்தோஷம்தான். எனக்கும் வரணும்னு தான் தோணுது, ஆனா வர முடியாதே. ஏன்னா எனக்கும் கட்சி வேலையா கொஞ்சம் டெல்லிக்கு போக வேண்டியது இருக்கு. என் பொண்டாட்டி அனுப்பலான்னா அவளுக்கும் ஏதோ முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஏய் நில்லு. அவங்க பையனுக்கு நம்ம வீட்டு பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல காஃபிலாம் வேற கொடுத்துக்கிட்டு. எங்க முறைக்கு நாங்க சொல்லிட்டோம். கல்யாணத்துக்கு வர்றதும் வராததும் உங்க விருப்பம். வர்றங்க. வரமா போயிட்டு சம்பந்தி வரும். வாங்க. குங்குமம் வாங்காம போக கூடாது. வாங்க இங்க வாங்க. நீ இவ்வளவு நாளா தனியா இருந்தது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது ஸ்ரீ. இன்னைக்குதான் அந்த கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. நம்ம குடும்பத்துக்கே ஒரு புது வெளிச்சம் வரப்போகுது. பாட்டி, அப்பா Dress எப்படி இருக்கு? இந்த Dressல என் புள்ள கிங் மாதிரி இருக்கான். அப்ப துளசி அம்மா தான் குவீன். ஆமா, குயின் தான். இன்னைக்கு துளசி அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம். ஹை ஜாலி. சீக்கிரம் வா, டைம் ஆச்சுல்ல, நம்ம போலாம். கல்யாணத்தை முடிச்சு துளசி அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வரணும்ல. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி, தியாக்கு பிடிச்ச மாதிரி துளசியை கல்யாணம் பண்ணி நல்லபடியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். எல்லாம் என் தியாவோட எதிர்காலத்துக்காக. ஏப்பா கவின். அங்கிள், என்னப்பா இந்த வேலையில நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கப்பா. அட, நம்ம துளசிக்கா கல்யாணத்துக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா? சரி சரி. இங்க பாருப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி அங்கிள். நீ தான் பக்கத்துல வந்து பொறுப்பா கவனிச்சுக்கணும். அட, நான் பாத்துக்கிறேன். எந்த முறையும் வந்துடக்கூடாது. சரி அங்கிள். சரி, பாத்துப்போ. எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தானே அவர் பார்வையில படுற மாதிரி வேலை செய்யற. ஹே, எனக்கு தெரியும்டா. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது கவின் மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது. நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி வேலை செஞ்சான்னு சொல்லணும். அதுதானே உன் பிளான்? டே டே டே, ஓவர சீன் போடாதடா, கண்டுபிடிச்சிட போறாரு. அக்கா, செம்ம அழகா இருக்க. மாமா மட்டும் உன்னை பார்த்தாரு, ஃபுல் சரண்டர் தான். என்ன பாரா அக்கா, மாமாவுக்கு வீடியோ கால் பண்ணு. ஏய் வேணாண்டி. ஐயோ, என்னக்கா நீ சரியான பூமர் கால் மாதிரி இருக்கா? ரொமான்ஸே வர மாட்டேங்குது உனக்கு. மாமா வந்துட்டு இருக்கார்ல, அட்லீஸ்ட் எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாமா? வேணாண்டி, அவரு டிரைவ் பண்ணிட்டு இருப்பாருல்ல. ப்ளூடூத்ல தானே இருக்கு, பண்ணுக்கா.
ஏய் வேணாண்டி ப்ளீஸ். இல்லைன்னா நான் வீடியோ கால் பண்ணிடுவேன். ஏய் வேணாம். அப்ப நான் இப்ப ஃபோன் பண்ணுவேன், நீ பேசணும், ஓகேவா? சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி நீ கொடு. ம். ஹலோ. நான் தான். ம் ம் ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். அதை கேட்கறதுக்கு மட்டும்தான் கால் பண்ணியா? இல்ல அதுக்காக மட்டும் இல்ல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். நானே உனக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? இது ஃபோன்ல சொல்ற விஷயம் இல்ல, நேர்ல வந்து சொல்றேன். அப்படி என்ன விஷயம்? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? ஃபோன்லயே சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிரும்ல, நேர்ல வந்து சொல்றேன். சரி. ஓகே. நான் சொல்ல ரெண்டு பூவா போட்டு பூஜை பண்ணுங்க. இந்த பூஜை என்னத்துக்காகன்னா, புருஷன் 100 வருஷம் நல்லபடியா வாழணுன்றதுக்காக தான் இந்த பூஜை. இந்தாங்கம்மா. என்னங்க, கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காருன்னு கேளுங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. அம்மா, அக்கா இப்பதான் அம்மா கிட்ட பேசினா, அவங்க ஆன் தி வேல இருக்காங்களா. என்னப்பா? அங்கிள், அது சொல்லு, என்னாச்சு? துளசி அக்கா மாப்பிள்ள ஸ்ரீகாந்த் சார் கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்டா? ஐயோ, ஆக்சிடென்ட்டா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.